திருவழிபாடு ஆண்டின் 10ஆம் வாரம் சனிக்கிழமை காலை புகழ் மாலை. ஆண்டவரே, எங்கள் இதழ்களை திறந்தருளும், நாங்களும் உம்மை புகழ்ந்திடுவோம். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்போதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். அல்லேலூயா. அழைப்பு பல்லவியும் அழைப்பு திருப்பாடலும். ஆண்டவரது குரலுக்கு செவி கொடுத்து அவரது அமைதிக்குள் நுழைவோம். ஆண்டவரது குரலுக்கு செவி கொடுத்து அவரது அமைதிக்குள் நுழைவோம். வாருங்கள், ஆண்டவரை புகழ்ந்து பாடுங்கள். நமது மீட்பின் பாறையை போற்றி ஆர்ப்பரியுங்கள். அவர் திருமுன் நன்றியுடன் செல்வோம். புகழ்பாக்களால் அவரை போற்றி அகமகிழ்வோம். ஏனெனில் ஆண்டவர் மாண்புமிகு இறைவன், அனைத்து தெய்வங்களுக்கும் அனைத்திற்கும் மேலான பேரரசர். பூ உலகின் ஆழ்பகுதிகள் அவர் தம் கையில் உள்ளன. மலைகளின் கொடுமுடிகளும் அவருக்கே உரியன. கடலும் அவருடையதே, அவரே அதை படைத்தார். உலர்ந்த தரையையும் அவர் கைகளே உருவாக்கின. வாருங்கள், தாழ்பணிந்து அவரை தொழுவோம். நம்மை உருவாக்கிய ஆண்டவர் முன் முழந்தாளிடுவோம். அவரே நம் கடவுள், நாமோ அவரது மேய்ச்சலின் மக்கள். நாம் அவர் பேணி காக்கும் ஆடுகள். இன்று நீங்கள் அவரது குரலுக்கு செவி கொடுத்தால் எத்துணை நலம். அன்று மெரிபாவிலும் பாலைநிலத்தில் மாசாவிலும் செய்தது போல உங்கள் இதயத்தை கடினப்படுத்தி கொள்ளாதீர்கள். அங்கே உங்கள் மூதாதையர் என்னை சோதித்தனர். என் செயல்களை கண்டிருந்தும் என்னை சோதித்து பார்த்தனர். 40 ஆண்டளவாய் அந்த தலைமுறை எனக்கு வெறுப்பூட்டியதால் நான் உரைத்தது, அவர்கள் உறுதியற்ற உள்ளம் கொண்ட மக்கள், என் வழிகளை அறியாதவர்கள். எனவே நான் சினமுற்று, நான் அளிக்கும் இலைப்பாற்றியை நாட்டிற்குள் நுழையவே மாட்டார்கள் என்று ஆணையிட்டு கூறினேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்போதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். ஆண்டவரது குரலுக்கு செவி கொடுத்து அவரது அமைதிக்குள் நுழைவோம். ஆண்டவரது குரலுக்கு செவி கொடுத்து அவரது அமைதிக்குள் நுழைவோம். பாசுரம். மீண்டும் மற்றொரு நாள் இதோ விடிந்தது. ஆண்டவன் புகழை ஆர்வமாய் பாடி நிறைந்த உளத்துடன் உயர்ந்த குரலில் கிறிஸ்துவை போற்றி நன்றி நவில்வோம். அவர் வழியாகவே அனைத்தும் உண்டாயின. அவரே இரவையும் பகலையும் அமைத்தார். அவரே நமக்கு உண்மை ஒளியாம். அவரே நமக்கு நிலையான ஒளியாம். நேரம் வேண்டலேற்பீர் தந்தாய். உயர்நிலை வீற்றிருக்கும் உம் மகனும் அச்சம் அகற்றும் ஆவியருடன் இச்சகம் என்றும் ஆளுகவே. ஆமேன். ஆண்டவரை, காலையில் உமது பேரன்பையும் இரவில் உமது சொல்லுறுதியும் எடுத்துரைக்கிறோம். ஆண்டவரே, காலையில் உமது பேரன்பையும் இரவில் உமது சொல்லுறுதியையும் எடுத்துரைக்கிறோம். ஆண்டவருக்கு நன்றி உரைப்பது நன்று. உன்னதரே, உமது பெயரை புகழ்ந்து பாடுவது நன்று. காலையில் உமது பேரன்பையும் இரவில் உமது சொல்லுறுதியையும் 10 நரம்பு வீணையோடும் தம்புரு சுரமண்டல இசையோடும் எடுத்துரைப்பது நன்று. ஏனெனில் ஆண்டவரே, உம் வியத்தகு செயல்களால் என்னை மகிழ்வித்தீர். உம் செயல்களை குறித்து நான் மகிழ்ந்து பாடுவேன். ஆண்டவரே, உம் செயல்கள் எத்துணை மேன்மையானவை. உம் எண்ணங்கள் எத்துணை ஆழமானவை. அறிவிலிகள் இவற்றை அறிவதில்லை. மூடர் இவற்றை உணர்வதில்லை. பொல்லார் புல்லை போன்று செழித்து வளரலாம். தீமை செய்வோர் அனைவரும் பூத்து குலுங்கலாம். ஆனால் அவர்கள் என்றும் அழிவுக்கு உரியவரே. நீரோ ஆண்டவரை என்றுமே உயர்ந்தவர். ஏனெனில் ஆண்டவரை, உம் எதிரிகள் அழிந்தே போவார்கள். தீமை செய்வோர் அனைவரும் சிதறண்டு போவார்கள். காட்டு எருமையின் வலிமையை எனக்கு அளித்தீர். புது எண்ணெயை என்மேல் பொழிந்தீர். என் எதிரிகளின் வீழ்ச்சியை என் கண்கள் கண்டன. எனக்கு எதிரான பொல்லாக்கு நேரிட்டதை என் காதுகள் கேட்டன. நேர்மையாளர் பேரிச்சென செழித்தோங்குவர். லெபனோனின் கேதுருவென தலை தோங்குவர். ஆண்டவரின் இல்லத்தில் நடப்பட்டோர் நம் கடவுளின் கோவில் முற்றங்களில் செழித்தோங்குவர். முதிர் வயதிலும் அவர்கள் கனி தருவார்கள். செழுமையும் பசுமையுமாய் என்றும் இருப்பார்கள். ஆண்டவர் நேர்மை உள்ளவர். அவரை என் பாறை. அவரிடம் அநீதி ஏதுமில்லை என்று அவர்கள் அறிவிப்பார்கள். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்போதும் எப்போதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். ஆண்டவரை, காலையில் உமது பேரன்பையும் இரவில் உமது சொல்லுறுதியையும் எடுத்துரைக்கிறோம். ஆண்டவரே, காலையில் உமது பேரன்பையும் இரவில் உமது சொல்லுறுதியையும் எடுத்துரைக்கிறோம். நம் கடவுளின் மாட்சியை பறைசாற்றுங்கள். நம் கடவுளின் மாட்சியை பறைசாற்றுங்கள். வானங்களை நான் பேசுவேன், செவி கொடுப்பீர். பூ உலகே, என் சொல்லை உற்று கேள். பெருமழை பைந்தளிர் மீது பொழிவது போல், மென்சாரல் பசும் புல் மீது விழுவது போல் என் அறிவுரை மழையென பெய்திடுக. என் சொற்கள் பனி என இறங்கிடுக. நான் ஆண்டவரின் பெயரை பறைசாற்றுவேன். நம் கடவுளின் மாட்சியை பாராட்டுவேன். அவரே பாறை, அவர் செயல் நிறைவானது. அவர்தம் வழிகள் அனைத்தும் நீதியானவை. வஞ்சகமற்ற உண்மை மிகு இறைவன்.
அவரே நீதியும் நேர்மையும் உள்ளவர். அவர் தம் கேடுகட்ட பிள்ளைகள் அவரிடம் பொய்மையாய் நடந்து கொண்டனர். அவர்கள் நெறி பிறழ்ந்த வஞ்சகம் மிக்க தலைமுறையினர். ஞானமற்ற மதிகெட்ட மக்களே, ஆண்டவருக்கு நீங்கள் அளிக்கும் கைமாறு இதுதானா? உங்களை படைத்து உருவாக்கி நிலை நிறுத்திய உங்கள் தந்தை அவரல்லவா? பண்டைய நாட்களை நினைத்துப்பார், பல தலைமுறையின் ஆண்டுகளை கவனித்துப்பார். உன் தந்தையிடம் கேள், அவர் உனக்கு அறிவிப்பார். பெரியோரிடம் கேள், அவர்கள் உனக்கு சொல்வர். உன்னதமானவர் வெவ்வேறு இனங்களுக்கு உரிமை சொத்துக்களை பங்கிட்டபோது, ஆதாமின் பிள்ளைகளை அவர் பிரித்தபோது, இஸ்ரேல் மக்களின் எண்ணிக்கைக்கு ஏற்ப மக்கள் இனங்களின் எல்லைகளையும் திட்டமிட்டார். ஆண்டவரின் பங்கு அவர் தம் மக்களே, அவரது உரிமை சொத்து யாக்கோபே. பால்வெளியில் அவர் அவனை கண்டார், வெறுமையான ஓலமிடும் பாலையில் அவனை கண்டார். அவர் அவனை பாதுகாத்து பேணினார், கண்ணின் மணியென அவனை காத்தருளினார். கழுகு தன் கூட்டின் மேல் அசைந்தாடி தன் குஞ்சுகளின் மேல் படர்ந்து அணைப்பது போலும், தன் சிறகுகளை விரித்து அவற்றை சுமந்து செல்வது போலும், அவற்றை தன் சிறகுகளில் சுமப்பது போல் ஆண்டவர் ஒருவரே அவனை வழிநடத்தினார். வேற்று தெய்வங்கள் அவனோடு இருந்ததில்லை. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்போதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. நம் கடவுளின் மாட்சியை பறைசாற்றுங்கள். நம் கடவுளின் மாட்சியை பறைசாற்றுங்கள். ஆண்டவரே, உமது பெயர் உலகெங்கும் எவ்வளவு மேன்மையாய் விளங்குகின்றது. ஆண்டவரே, உமது பெயர் உலகெங்கும் எவ்வளவு மேன்மையாய் விளங்குகின்றது. ஆண்டவரே, எங்கள் தலைவரே, உமது பெயர் உலகெங்கும் எவ்வளவு சிறந்து விளங்குகின்றது. உமது மாட்சியை வானங்களுக்கு மேலாக நிலைபெற செய்தீர். பாலகரின் நாவினிலும் குழந்தைகளின் மழலையிலும் வலிமையை உறுதிப்படுத்தி பகைவரை ஒடுக்கினீர். எதிரியையும் பழி வாங்குவோரையும் எளிதாய் அடக்கினீர். உமது கை வேலைப்பாடாகிய வானத்தையும் அதில் நீர் பொருத்தியுள்ள நிலாவையும் விண்மீன்களில் நான் நோக்கும்போது, மனிதரை நீர் நினைவில் கொள்வதற்கு அவர்கள் யார்? மானிடரை நீர் ஒரு பொருட்டாக எண்ணுவதற்கு அவர்கள் யார் என்று எண்ண தோன்றுகிறது. ஆயினும் அவர்களை கடவுளாகிய உமக்கு சற்றே சிறியவர் ஆக்கியுள்ளீர். மாட்சியையும் மேன்மையும் அவர்களுக்கு முடியாக சூட்டியுள்ளீர். உமது கை படைத்தவற்றை அவர்கள் ஆளும்படி செய்துள்ளீர். அனைத்தையும் அவர்கள் பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி உள்ளீர். ஆடு மாடுகள், எல்லா வகையான காட்டு விலங்குகள் அனைத்தும் அவர்களுக்கு பணிய வைத்தீர். வானத்து பறவைகள், கடல் மீன்கள், ஆழ்கடலில் நீந்து செல்லும் உயிரினங்கள் அனைத்தையும் அவர்களுக்கு கீழ்ப்படுத்தி உள்ளீர். ஆண்டவரே, எங்கள் தலைவரே, உமது பெயர் உலகெங்கும் எவ்வளவு சிறந்து விளங்குகின்றது. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்போதும் எப்போதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். ஆண்டவரே, உமது பெயர் உலகெங்கும் எவ்வளவு மேன்மையாய் விளங்குகின்றது. ஆண்டவரே, உமது பெயர் உலகெங்கும் எவ்வளவு மேன்மையாய் விளங்குகின்றது. ரோமேற்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். உங்களை துன்புறுத்துவோருக்கு ஆசி கூறுங்கள். ஆம், ஆசி கூறுங்கள், சபிக்க வேண்டாம். மகிழ்வாரோடு மகிழுங்கள், அழுவாரோடு அழுங்கள். நீங்கள் ஒரு மனத்தவராய் இருங்கள். உயர்வு மனப்பான்மை கொள்ளாமல் தாழ்நிலையில் உள்ளவர்களோடு நன்கு பழகுங்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. நான் உம்மை புகழும்போது என் இதழ்கள் பேருவகை கொள்ளும். நான் உம்மை புகழும்போது என் இதழ்கள் பேருவகை கொள்ளும். என் நா உம் நீதி எடுத்துரைக்கும். நான் உம்மை புகழும்போது என் இதழ்கள் பேருவகை கொள்ளும். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. நான் உம்மை புகழும்போது என் இதழ்கள் பேருவகை கொள்ளும். முதல் வாசகம். யோசுவா நூலிலிருந்து வாசகம். செக்கேமில் யோசுவா இஸ்ரேலின் எல்லா குலங்களையும் ஒன்று கூட்டினார். இஸ்ரேலின் முதியோர்களையும் தலைவர்களையும் நடுவர்களையும் அதிகாரிகளையும் அழைத்தார். அவர்கள் கடவுள் முன்னிலையில் ஒன்று கூடினர். யோசுவா எல்லா மக்களுக்கும் கூறியது: இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவர் இவ்வாறு கூறுகின்றார். முற்காலத்தில் ஆபிரகாம், நாகோர் ஆகியோரின் தந்தை தேரா உட்பட உங்கள் மூதாதையர் நதிக்கு அப்பால் வாழ்ந்த பொழுது அவர்கள் மற்ற தெய்வங்களுக்கு ஊழியம் செய்தனர். உங்கள் தந்தையாகிய ஆபிரகாமை நதிக்கு அப்பால் இருந்து அழைத்து வந்து கானான் நாடு முழுவதிலும் நடத்தி சென்றேன். அவனது வழிமரபை பெருக்கினேன். அவனுக்கு ஈசாக்கை அளித்தேன். ஈசாக்கிற்கு யாக்கோபையும் ஏசாவையும் அளித்தேன். ஏசாவுக்கு செபீர் மலையை உடைமையாக அளித்தேன். யாக்கோபும் அவன் மக்களும் எகிப்திற்கு சென்றனர். மோசேயையும்
ஆரோனையும் அனுப்பி அங்கே என் செயல்களின் மூலம் எகிப்தை வதைத்தேன். பின்னர் உங்களை வெளியே கொணர்ந்தேன். உங்கள் தந்தையரை எகிப்திலிருந்து வெளியே கொணர்ந்தேன். அவர்கள் கடலுக்குள் சென்றார்கள். எகிப்தியர் தேரில் குதிரைகளுடன் செங்கடலுக்குள் உங்கள் தந்தையரை துரத்தி சென்றனர். அவர்கள் ஆண்டவரை நோக்கி கதறினர். அவர் அவர்களுக்கு எகிப்தியருக்கு இடையில் இருளை வைத்தார். அவர் எகிப்தியரை கடலில் அமிழ்த்தினார். நான் எகிப்தியருக்கு செய்ததை அவர்கள் கண்கள் கண்டன. நீங்கள் நீண்ட காலம் பாலை நிலத்தில் வாழ்ந்தீர்கள். நீங்கள் உழுது பயிரிடாத நிலத்தில் அறுவடை செய்தீர்கள். நீங்கள் கட்டாத நகர்களில் நீங்கள் வாழ்கின்றீர்கள். நீங்கள் நடாத திராட்சை ஒலிவத் தோட்டங்களின் பயனை நீங்கள் நுகர்கின்றீர்கள். இவை அனைத்தையும் நான் உங்களுக்கு கொடுத்தவையே. இப்பொழுது ஆண்டவருக்கு அஞ்சி உண்மையோடும் நேர்மையோடும் அவருக்கு ஊழியம் புரியுங்கள். நதிக்கு அப்பாலும் எகிப்திலும் உங்கள் மூதாதையர் பணிந்து வந்த தெய்வங்களை விட்டு விலகுங்கள். ஆண்டவருக்கு ஊழியம் புரிவது தீயது என்று உங்கள் பார்வைக்கு தோன்றினால், உங்கள் மூதாதையர் நதிக்கு அப்பால் பணிந்து வந்த தெய்வங்களுக்கோ, உங்கள் நாட்டில் உங்களுடன் வாழும் எமோரியரின் தெய்வங்களுக்கோ இவர்களுள் யாருக்கு ஊழியம் செய்வீர்கள் என்பதை நீங்களே இப்போது முடிவு செய்யுங்கள். ஆனால் நானும் என் வீட்டாரும் ஆண்டவருக்கே ஊழியம் செய்வோம். மக்கள் மறுமொழியாக, ஆண்டவரை கைவிட்டு வேற்று தெய்வங்களை வணங்குவது எங்களிடத்தே அறவே நிகழாதிருப்பதாக. ஏனெனில் எங்கள் கடவுளாகிய ஆண்டவர் எங்களையும் எங்கள் மூதாதையரையும் அடிமைத்தன வீடாகிய எகிப்து நாட்டிலிருந்து வெளியே கொண்டு வந்தார். எங்கள் கண்முன் இப்பெரிய அடையாளங்களையும் செய்தார். நாங்கள் நடந்து வந்த எல்லா வழிகளிலும் நாங்கள் கடந்து வந்த மக்களிடையிலும் எங்களை காத்தருளினார். ஆண்டவர் எல்லா மக்களையும் இந்நாட்டில் வாழ்ந்த எமோரியரையும் எங்கள் முன்னிருந்து விரட்டினார். நாங்களும் ஆண்டவருக்கு ஊழியம் புரிவோம், ஏனெனில் அவரே எங்கள் கடவுள் என்றனர். யோசுவா மக்களிடம், உங்களால் ஆண்டவருக்கு ஊழியம் செய்ய இயலாது, ஏனெனில் அவர் தூய கடவுள். அவர் வேற்று தெய்வ வழிபாட்டை சகிக்காத கடவுள். உங்கள் குற்றங்களையும் பாவங்களையும் அவர் மன்னிக்க மாட்டார். ஆனால் நீங்கள் ஆண்டவரை கைவிட்டு வேற்று தெய்வங்களை வணங்கினால் அவர் மீண்டும் உங்களுக்கு தீங்கு செய்வார். உங்களுக்கு நன்மை செய்த அவர் உங்களை அழித்து விடுவார் என்றார். மக்கள் யோசுவாவிடம், இல்லை, நாங்கள் ஆண்டவருக்கே ஊழியம் புரிவோம் என்றனர். யோசுவா மக்களிடம், ஆண்டவருக்கு ஊழியம் செய்ய அவரை நீங்களே தெரிந்து கொண்டீர்கள் என்பதற்கு நீங்களே சாட்சிகள் என்றார். அவர்கள், நாங்களே சாட்சிகள் என்றனர். இப்பொழுது உங்கள் நடுவில் உள்ள வேற்று தெய்வங்களை விலக்கிவிடுங்கள். இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவரிடம் உங்கள் இதயங்களை திருப்புங்கள் என்றார். மக்கள் யோசுவாவிடம், எங்கள் கடவுளாகிய ஆண்டவருக்கு நாங்கள் ஊழியம் புரிவோம், அவரது குரலுக்கு கீழ்ப்படிவோம் என்றனர். அன்று யோசுவா மக்களுக்காக உடன்படிக்கை செய்தார். செக்கேமில் அவர் அவர்களுக்கு விதிமுறைகளையும் ஒழுங்குமுறைகளையும் கொடுத்தார். யோசுவா இவ்வார்த்தைகளை கடவுளின் திருச்சட்ட நூலில் எழுதினார். ஒரு பெரும் கல்லை எடுத்து அதை ஆண்டவரின் திருத்தலத்தில் ஒரு கருவாலி மரத்தின் கீழ் நாட்டினார். யோசுவா எல்லா மக்களிடமும், இதோ, இக்கல் நமக்கு எதிரான சான்றாக இருக்கும், ஏனெனில் ஆண்டவர் நம்மோடு பேசிய எல்லாவற்றையும் இது கேட்டது. நீங்கள் உங்கள் கடவுளை ஏற்றுக்கொள்ள மறுத்தால் இது உங்களுக்கு எதிரான சான்றாக இருக்கும் என்றார். யோசுவா மக்களை அவரவர் உரிமை சொத்தாகிய பகுதிகளுக்கு அனுப்பி வைத்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. இரண்டாம் வாசகம். நான் ஆவியில் பாடுவேன், புரிந்து கொண்டு பாடுவேன். ஆயரான புனித அம்ப்ரோஸ் சங்கீதங்களை குறித்து அளித்த விளக்கம். சங்கீதத்தை விட இனிமையானது எது? தாவீது இதனை அழகாக வெளிப்படுத்துகின்றார். ஆண்டவரை புகழுங்கள், ஏனெனில் புகழ் பாடல் நல்லது. நம் இறைவனது புகழ் மகிழ்ச்சியோடும் அருளோடும் விளங்கட்டும். ஆம், மக்களின் இதழ்களில் ஒரு சங்கீதம் என்பது ஒரு பேறு. இறைவனது புகழ் ஒரு கீதம். திருக்கூட்டத்தின் மதிப்பு ஒரு பொதுவான அக்களிப்பு.
அனைவருக்கும் பேசும் ஒரு வார்த்தை. திருச்சபையின் குரல் பாடலில் ஒரு விசுவாச அறிக்கை. முழுமையான ஒப்புதலின் குரல் அது. சுதந்திரத்தின் மகிழ்ச்சி, சந்தோஷத்தின் கூக்குரல், இன்பத்தின் எதிரொலி. மனநிலையை அது இதப்படுத்துகின்றது. கவலையினின்று மனதை திசை திருப்புகின்றது. சோகத்தின் சுமையை குறைக்கின்றது. இரவில் அது பாதுகாப்பின் ஊற்று. பகலிலோ ஞானத்தில் ஒரு பாடம். நாம் பயப்படும் போது அது நமது கேடயம். புனிதத்தின் கொண்டாட்டம், அமைதியின் திருக்காட்சி, சமாதானம் மற்றும் ஐக்கியத்தின் வாக்குறுதி. வீணை போன்று அது ஒலிகளின் ஒன்றிப்பால் ஐக்கியத்தை ஏற்படுத்துகின்றது. ஒரு சங்கீதத்தின் இசையோடு ஒரு நாள் தொடங்குகின்றது. ஒரு சங்கீதத்தின் எதிரொலியோடு ஒரு நாள் முடிவடைகின்றது. ஒரு சங்கீதத்தில் அழகோடு அறிவுரை போட்டியிடுகின்றது. இன்பத்திற்காக நாம் பாடுகின்றோம், நமது ஆதாயத்திற்காக நாம் கற்றுக்கொள்கிறோம். சங்கீதங்களை வாசிப்பதன் வழியாக எந்த அனுபவத்தை நாம் பெறுவதில்லை? அன்பிற்குரியவருக்கு ஒரு பாடல் என்ற வார்த்தைகளை நான் காணும்போது இறை அன்பிற்கான வாஞ்சியோடு நான் பற்றி எரிகின்றேன். இறைவனின் வெளிப்பாட்டை அதன் முழு அழகோடு, உயிர்த்தெழுதலின் செய்திகளோடு, அவரது வாக்குறுதியின் கொடைகளோடு நான் காண்கின்றேன். பாவத்தை தவிர்க்க நான் கற்றுக்கொள்கிறேன். எனது பாவங்களுக்காக மனம் திரும்புதலை குறித்து நான் வெட்கப்படுவது என் தவறு என்பதை நான் உணர்கிறேன். புண்ணியங்கள் அனைத்தையும் வெளிப்படுத்தும் ஒரு இசைக்கருவியின்றி சங்கீதம் வேறு எது? தூய ஆவியின் உதவியோடு பழங்கால சங்கீதக்காரன் அதை பயன்படுத்தினான். இவ்வாறு வானகத்தில் இசையை பூமி மீண்டும் எதிரொலிக்க செய்தான். இறந்து போன கம்பிகளை பயன்படுத்தி பலதரப்பட்ட ஒலிகளிலிருந்து ஐக்கியத்தை ஏற்படுத்தினான். இவ்வாறு இறைவனுக்கு புகழ்ச்சியின் பாடலை வானகத்திற்கு அனுப்புகின்றான். இதை செய்யும்போது நாம் முதலில் பாவத்திற்கு இறக்க வேண்டுமென நமக்கு கற்பித்தான். பிறகு நமது பக்தியின் அருள் ஆண்டவரை அடையுமானால் பூவுலகின் நமது வாழ்க்கையில் புண்ணிய செயல்கள் வழியாக ஐக்கியத்தை உருவாக்கினான். இவ்வாறு உள்ளார்ந்த புகழ்ச்சி பாடலை நாம் பாட வேண்டுமென தாவீது நமக்கு கற்பித்துள்ளார். அதாவது புனித சின்னப்பரை போன்று நாம் பாட வேண்டும். அவர் கூறுகின்றார், ஆவியில் நான் ஜெபிப்பேன், புரிந்து கொண்டு ஜெபிப்பேன். ஆவியில் நான் பாடுவேன், புரிந்து கொண்டு பாடுவேன். மேலானவற்றின் ஒளியில் நமது வாழ்க்கையை செதுக்கி நமது செயல்களுக்கு வடிவம் தர வேண்டும். நமது உடல் இச்சைகளை இன்பம் விழித்தில செய்ய நாம் அனுமதிக்கலாகாது. அது நமது ஆன்மாவை விடுவிப்பதற்கு பதிலாய் சுமையாக்குகின்றது. தனது ஆன்மா விடுபடுவதை கொண்டாடுவதே புகழ்ச்சியின் பாடல்கள் என்று நமக்கு புனித இறைவாக்கினர் கூறியுள்ளார். இஸ்ரேலின் தூயவரே இறைவா, வீணையில் நான் உமக்கு பாடுவேன். நான் உமக்கு பாடியதும் எனது உதடுகள் அக்களிக்கும். நீர் விடுவித்த என் ஆன்மாவும் அகமகிழும். ஆயரான புனித அம்ப்ரோஸ் சங்கீதங்களை குறித்து அளித்த விளக்கம். இன்றைய நற்செய்தி வாசகம். மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் இயேசு கூறியது, பொய் ஆணை இடாதீர், ஆணையிட்டு நேர்ந்து கொண்டதை ஆண்டவருக்கு செலுத்துவீர் என்று முற்காலத்தவருக்கு கூறப்பட்டிருப்பதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஆணையிடவே வேண்டாம், விண்ணுலகின் மேலும் ஆணையிட வேண்டாம், ஏனென்றால் அது கடவுளின் அரியணை. மண்ணுலகின் மேலும் வேண்டாம், ஏனெனில் அது அவரின் கால்மனை. எருசலேம் மேலும் வேண்டாம், ஏனெனில் அது பேரரசரின் நகரம். உங்கள் தலைமுடியின் மேலும் ஆணையிட வேண்டாம், ஏனெனில் உங்கள் தலைமுடி ஒன்றையேனும் வெள்ளையாக்கவோ கருப்பாக்கவோ உங்களால் இயலாது. ஆகவே நீங்கள் பேசும்போது ஆம் என்றால் ஆம் எனவும் இல்லை என்றால் இல்லை எனவும் சொல்லுங்கள். இதைவிட மிகுதியாக சொல்வது எதுவும் தீயோனிடத்திலிருந்து வருகிறது. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். செக்கரியாவின் பாடலும் முன்மொழியும். ஆண்டவரே, எங்கள் கால்களை அமைதி வழியில் நடக்க செய்தருளும். ஆண்டவரே, எங்கள் கால்களை அமைதி வழியில் நடக்க செய்தருளும்.
இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவரை போற்றுவோம். ஏனெனில் அவர் தம் மக்களை தேடி வந்து விடுவித்தருளினார். தம் தூய இறைவாக்கின வாயினால் தொடக்கம் முதல் அவர் மொழிந்தபடியே அவர் தம் ஊழியராகிய தாவீதின் குடும்பத்தில் வல்லமையுடைய மீட்பர் ஒருவர் நமக்காக தோன்ற செய்தார். நாம் பகைவரிடந்து நம்மை வெறுப்போர் அனைவரும் பிடியிலிருந்து நம்மை மீட்பார். அவர் நம் மூதாதையருக்கு இரக்கம் காட்டி தமது தூய உடன்படிக்கையை நம் தந்தையாகிய ஆபிரகாமுக்கு அவர் இட்ட ஆணையை நிறைவேற்ற நினைவு கூர்ந்தார். இவ்வாறு நாம் பகைவரின் பிடியிலிருந்து விடுவிக்கப்பட்டு தூய்மையோடும் நேர்மையோடும் வாழ்நாள் எல்லாம் அச்சமின்றி அவர் திருமுன் பணி செய்யுமாறு வழிவகுத்தார். குழந்தாய், நீ உன்னத கடவுளின் இறைவாக்கின எனப்படுவாய். ஏனெனில் பாவ மன்னிப்பால் வரும் மீட்பை அவர் தம் மக்களுக்கு அறிவித்து ஆண்டவருக்கான வழியை செம்மைப்படுத்த அவர் முன்னே செல்வாய். இருளிலும் இறப்பின் பிடியிலும் இருப்போருக்கு ஒளி தரவும் நம்முடைய கால்களை அமைதி வழியில் நடக்க செய்யவும் நம் கடவுளின் பரிவுள்ளத்தாலும் இரக்கத்தாலும் விண்ணிலிருந்து விடியல் நம்மை தேடி வருகிறது. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்போதும் எப்போதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். ஆண்டவரே, எங்கள் கால்களை அமைதி வழியில் நடக்க செய்தருளும். ஆண்டவரே, எங்கள் கால்களை அமைதி வழியில் நடக்க செய்தருளும். மன்றாட்டுகள். தந்தையாகிய கடவுள் தம் ஒரே மகனின் சகோதரர் சகோதரிகளாக நம்மை தேர்ந்து கொண்டார். காலமெல்லாம் அவர் நம்மோடு இருந்து தமது அன்பில் நம்மை காத்து வருகிறார். உலகின் தேவைகளுக்காக அவரிடம் வேண்டுவோம். ஆண்டவரே, அன்றாட வேலைகளில் எங்களுக்கு துணையாயிரும். எங்கள் நகரங்களை திட்டமிட்டு கட்டுவோருக்காக வேண்டுகிறோம். மனித மதிப்பீடு ஒவ்வொன்றையும் அவர்கள் மதித்திட செய்தருளும். ஆண்டவரே, அன்றாட வேலைகளில் எங்களுக்கு துணையாயிரும். கலைஞர்கள், கைவினைஞர்கள், இசை அமைப்போர் ஆகியோர் மேல் உமது ஆவியை பொழிந்தருளும். அவர்களுடைய வேலைப்பாடுகள் எங்கள் வாழ்விற்கு பல்வகை சுவையும் மகிழ்ச்சியும் தூண்டுதலும் தருவனவாக. ஆண்டவரே, அன்றாட வேலைகளில் எங்களுக்கு துணையாயிரும். நாங்கள் செய்வது அனைத்திற்கும் நீர் மூளைக்கல்லாக எங்களோடு இருந்தருளும். உதவியின்றி எதையும் நாங்கள் செம்மையாக செய்ய இயலாது. ஆண்டவரே, அன்றாட வேலைகளில் எங்களுக்கு துணையாயிரும். நீர் மகனின் உயிர்ப்பினால் எங்களை புது பிறப்பு ஆக்கினீர். புதியதோர் வாழ்வையும் புதியதோர் உலகத்தையும் நாங்கள் உருவாக்க ஆற்றலை தாரும். ஆண்டவரே, அன்றாட வேலைகளில் எங்களுக்கு துணையாயிரும். நம்முடைய தனிப்பட்ட மன்றாட்டுகள். ஆண்டவரின் இறைவேண்டல். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். கிறிஸ்துவின் சமாதானம் உம் ஆன்மாவோடு இருப்பதாக. இறுதி மன்றாட்டு. ஆண்டவரே, நாங்கள் எம் குரலாலும் மனதாலும் செயலாலும் உம்மை புகழ்வோமாக. எமது வாழ்வே உமது கொடை ஆகையால் நாங்கள் கொண்டிருப்பவைகளும் நாங்களும் உமது உடைமைகள் ஆவோமாக. உம்மோடு தூய ஆவியின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உமது திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமீன். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து தீமைகள் அனைத்திலிருந்து பாதுகாத்து நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமீன்.